Hello guys, welcome to our channel Literature Insight. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி The Mill on the Floss. Author name George Eliot. இவங்களோட ஒரிஜினல் நேம் மேரி ஆன் எவன்ஸ். இவங்களோட பென் நேம் தான் ஜார்ஜ் எலியட். 1819 to 1880 வரை வாழ்ந்த ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட், போயட், ஜேர்னலிஸ்ட் அண்ட் டிரான்ஸ்லேட்டரும் கூட. விக்டோரியன் எராவுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் போயட் யாருன்னா அது இந்த ஜார்ஜ் எலியட்டை சொல்லலாம். இந்த நாவல் தி மில் ஆன் த ஃப்ளாஸை 1860 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஜார்ஜ் எலியட் அவங்களோட லைஃப்ல நடந்த ஒரு சில ஈவெண்ட்ஸை வச்சு இந்த ஸ்டோரியை எழுதியிருக்கதா சொல்றாங்க. ஸோ இதை ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். இங்கிலாந்துல சென்ட் ஆக்ஸ் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ், இது ஒரு இமேஜினரி பிளேஸ் தான். 1820s காலகட்டங்கள்ல நடக்கிற மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டோரியுடைய கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். டாம் டெலிவர் அண்ணன், மேகி டெலிவர் தங்கச்சி. மேகி தான் இதுல ப்ரொட்டகனிஸ்ட். இவங்க ரொம்பவே போல்ட் அண்ட் ரெபிலியஸான கேரக்டர். மிஸ்டர் டெலிவர் டாம் அண்ட் மேகியுடைய அப்பா அண்ட் டால்காட் மில்லுடைய ஓனர். இந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு மில் இருக்கும், அந்த மில் பேரு டால்காட் மில். மிஸ்ஸஸ் டெலிவர் டாம் அண்ட் மேகியுடைய அம்மா. பிலிப் வேகம் இவர் ஒரு இன்டெலிஜென்ட் யங் மேன், பட் இவருக்கு ஒரு சின்ன டிசபிலிட்டி இருக்கும். முதுகுல கூன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிசபிலிட்டியோட இருப்பாரு. லூசி டாம் அண்ட் மேகியுடைய கசின். ஸ்டீஃபன் லூசியுடைய சூட்டர். இந்த ஸ்டோரியுடைய டைட்டில்ல மென்ஷன் பண்ணியிருக்க மில் டால்காட் மில் அண்ட் அந்த மில்லுக்கு பக்கத்துல இருக்க தி ரிவர் ஃப்ளாஸ். இங்க ரிவர் ஃப்ளாஸ் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி ரிவர் தான். இந்த மில்லும் ரிவர் ஃப்ளாஸும் இவங்களுடைய லைஃப்ல என்ன ரோல் பிளே பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி ஸ்டோரி. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டெலிவர் இவங்களுக்கு சொந்தமான ஒரு மில் இருக்கு, டால்காட் மில். இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, டாம் அண்ட் மேகி. இந்த பிளாட் எப்படி ஓபன் ஆகுதுன்னா, ஒரு அன்னேம்ட் நரேட்டர் நமக்கு இந்த கதை சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஒரு சின்ன பொண்ணு வீட்டுக்கு வெளியே விளையாண்டுட்டு இருக்கா, அவ தான் மேகி. வீட்டுக்குள்ள மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டெலிவர் டாமுடைய அம்மா அப்பா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. டாமுக்கு நம்ம ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், அப்பதான் அவனோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மூலமா மிஸ்டர் ஸ்டர்லிங் அப்படிங்கிற ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் எஜுகேட்டட் மினிஸ்டர் கிட்ட படிக்கிறதுக்காக அனுப்பிடுறாங்க. டாமும் மிஸ்டர் ஸ்டர்லிங் கிட்ட படிக்கிறதுக்கு போயிடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு டாம் வீட்டுக்கு வரதா இருக்கு. அண்ணன் வீட்டுக்கு வரப்போறத நினைச்சு மேகிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மேகிக்கு தன்னுடைய அண்ணனை ரொம்பவே பிடிக்கும். பட் டாம் வீட்டுக்கு வந்த உடனே ரொம்பவே கோவப்படுறான். ஏன்னா அவன் ரொம்ப ஆசையா வளர்த்த அந்த ராபிட்லாம் இறந்து போயிருக்கு. மேகி மேல ரொம்ப கோவப்படுறான். நான் உனக்காக இத்தனை நாள் காசு சேர்த்து வச்சு உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு நான் இருக்கிறேன், ஆனா நான் உன்னுடைய பொறுப்புல விட்டுட்டு போன ராபிட்ஸ் எல்லாம் சரியா பாத்துக்காம இப்படி சாகடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறான். மேகிக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடுது. அண்ணா கிட்ட சாரி கேட்கிறான், ஆனா அவன் ரொம்பவே கோவமா தான் இருக்கான். பட் பிரதர் அண்ட் சிஸ்டர் தானே, ஆட்டோமேட்டிக்கா அவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. அடுத்ததா இவங்க வீட்டுக்கு இவங்க அம்மாவுடைய சிஸ்டர் மிஸ்ஸஸ் கிளர்க் வராங்க. இந்த ஆண்டியை டாம் அண்ட் மேகிக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா மிஸ்ஸஸ் கிளர்க் டாம் அண்ட் மேகியை எப்ப பாரு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடுவாங்க. அதனால டாம் அண்ட் மேகிக்கு மிஸ்ஸஸ் கிளர்க் சுத்தமா பிடிக்காது. பட் அவங்களுடைய பொண்ணு லூசியை ரொம்பவே பிடிக்கும். அவ ரொம்பவே ஸ்வீட் அண்ட் கைண்டா இருப்பா. அதனால லூசி கூட தான் டாம் அண்ட் மேகி விளையாண்டுட்டே இருப்பாங்க. மேகி கொஞ்சம் டார்க்கா இருப்பா அண்ட் அவளுக்கு பிளாக் கர்லி ஹேர்ஸ் இருக்கும். இது அவளுக்கு ஒரு ஜிப்சி லுக் கொடுக்குது அப்படின்னு எல்லாரும் அவளை கிண்டல் பண்ணுவாங்க. இந்த ஆன்டி மிஸ்ஸஸ் கிளர்க்கும் அவளை கேலி பண்ணுவாங்க. இதனால அவ என்ன பண்ணிடுவா, ஒரு நாள் மேல போயிட்டு சிசர்ஸ் எடுத்து தன்னுடைய முடியை தானே கட் பண்ணிக்குவா. கட் பண்ணதுக்கு அப்புறம் அவளோட ஹேர் ஸ்டைல் இன்னுமே மோசமாயிடும். அதை பார்த்து எல்லாரும் இன்னுமே ரொம்ப கேலி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. மிஸ்ஸஸ் கிளர்க்கும் அவளை கேலி பண்ணுவாங்க. ஒரு நாள் அவங்களுடைய அப்பா ரொம்பவே ஆம்பிஷியஸா டாமை நல்லா படிக்க வைக்கணும், அவனுக்கு ஜியாமெட்ரி கற்றுக் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, எப்படி இருந்தாலும் அவன் மில்ல தானே பாத்துக்க போறான், அவனுக்கு எதுக்கு இந்த படிப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். மிஸ்ஸஸ் கிளர்க்குக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வந்துடும். அவங்க அப்பா மிஸ்ஸஸ் கிளர்க் கிட்ட இருந்து ஒரு 300 பவுண்ட்ஸ் கடன் வாங்கியிருப்பாரு. அந்த ஆர்குமெண்ட்ல அந்த 300 பவுண்ட்ஸ்ல இத்தனை 1 வீக் உங்களுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சவால் விட்டுடுவாரு. இப்போ மிஸ்ஸஸ் டுலிவர் அதாவது டாம் அண்ட் மேகியுடைய அம்மா அவங்களுடைய இன்னொரு சிஸ்டரான புல்லட் கிட்ட போறாங்க. போயிட்டு இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட்க்கும் நம்மளுடைய சிஸ்டர் மிஸ்ஸஸ் கிளர்க்கும் இந்த மாதிரி ஆர்குமெண்ட் ஆயிடுச்சு, உன்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல லூசியும் டாமும் தனியா விளையாண்டுட்டு இருக்காங்க. எப்பவுமே டாமும் மேகியும் தான் விளையாடுவாங்க. என்னதான் இருந்தாலும் லூசி கசின் தான். ஸோ இவங்க 2 பேர் விளையாடுறத மேகி பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப பொசசிவ் ஆயிடும். இத்தனை நாள் நம்ம கூட விளையாண்டுட்டு இருந்த நம்ம அண்ணன் இப்ப லூசி கூட விளையாடுறானே அப்படின்னு சொல்லி லூசிய அங்க மட் மாதிரி இருக்கும், சேரும் சகதியுமா இருக்கும், அதுல பிடிச்சு அவளை தள்ளி விட்டுடுறா.
அப்போ அங்க இருக்கவங்கலாம் லூசிய தூக்கி விட்டுட்டு மேகிய திட்டிடுவாங்க. அவன் மேல கோவப்படுவாங்க. அதனால மேகி வந்து ரொம்ப லோன்லியா, ஐசோலேட்டடா எல்லாருமே கேலி பண்றாங்க, திட்டுறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு, நான் பார்க்க ஜிப்ஸி மாரி தானே இருக்கேன். அதனால நான் ஜிப்ஸி கூடவே போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லி, அங்க ஜிப்ஸினா நாடோடிகள். அங்க டென்ட் போட்டு தங்கியிருப்பாங்க. அவங்க கூட போய் சேர்ந்துட்டு அந்த டென்ட்ல போய் உட்காந்துட்டு இருக்கா. பட் அவங்க எல்லாம் அவள சமாதானம் பண்ணி அன்னைக்கு ஈவினிங்கே வீட்ல கொண்டு வந்து விட்டுடுவாங்க. இந்த சைடு மிஸ்டர் டொலிவர் தன்னுடைய சிஸ்டரான மிஸ்ஸஸ் மாஸ் கிட்ட ஏற்கனவே ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து குடுத்து வச்சிருப்பாரு. ஓகே, அவங்க கிட்ட போய் அந்த அமௌண்ட்ட வாங்கிட்டு வந்து இவங்களுடைய கடன அடைச்சிடலாம்னு நெனச்சு மிஸ்ஸஸ் மாஸ் வீட்டுக்கு போவாரு. பட் அங்க பார்த்தா அவங்க ஆல்ரெடி ரொம்ப பாவர்ட்டில இருப்பாங்க. அவங்களுக்கு 8 சில்ட்ரன் இருப்பாங்க. அவங்களே கஷ்டத்துல இருக்கிறத பார்த்துட்டு இவரு அந்த அமௌண்ட்ட ரிட்டர்ன் கேட்காம அவங்க வீட்டுக்கு வந்துருவாரு. வந்துட்டு வெளிய நெறைய கடன் எல்லாம் வாங்கி மிஸ்ஸஸ் கிளர்க் கிட்ட வாங்கியிருந்த கடனை அடைச்சிருவாரு. டாம் மிஸ்டர் ஸ்டெர்லிங் கிட்ட படிக்கிறான் இல்லையா, அவனுக்கு லாட்டின், ஜியாமெட்ரி எதுவுமே வராது. அவனுக்கு அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கஷ்டமா இருக்கும். அவனுக்கு படிப்பு வராது, படிக்க ரொம்ப கஷ்டப்படுவான். ஒரு சமயம் வெக்கேஷனுக்கு டாம் அவங்க வீட்டுக்கு வருவான். அப்பதான் அவனுக்கு தெரியும், பக்கத்துல இருக்க நெய்பர் பெர்வர்ட் அப்படிங்கிறவரு தான் அப்பா மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாரு. வாட்டர் பவரை கிராஸ் பண்ணிட்டு தான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த கேஸ்க்கு மிஸ்டர் பெர்வர்ட்டை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு லாயர் தான் மிஸ்டர் வேகம். இப்ப தான் அப்பாவுக்கு மிஸ்டர் வேகமை சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிறது டாமுக்கு நல்லா புரியும். டாமுக்கு திரும்பவும் ஸ்கூலுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டை பார்ப்பான். அது வேற யாரும் இல்லை, மிஸ்டர் வேகமுடைய பையன் பிலிப் வேகம் தான். அவன் ரொம்பவே இன்டெலெக்சுவலான பையன், ரொம்ப ஜீனியஸ். பட் அவனுக்கு ஒரு பிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கும். கூன் போட்ட மாதிரி இருப்பான். அதை வச்சு டாம் பிலிப்பை ரொம்பவே டீஸ் பண்ணுவான். ஒரு நாள் தான் அண்ணனை பார்க்கறதுக்காக மேகி அந்த ஸ்கூலுக்கு வரா. அப்போ பிலிப்பையும் மீட் பண்றா. மேகிக்கு பிலிப்போடைய பேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. மேகியும் ஒரு புக் வார்ம், பிலிப்பும் ஒரு புக் வார்ம். ஸோ அவங்களோட லவ் டுவர்ட்ஸ் த புக் இது அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்க வச்சுக்குது. 2 பேருக்கும் ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது. அப்போ டாம் அவன் வாழ்வித்தை பழக்கிற அந்த ஸ்வாட் எடுத்து மேகிக்கு காட்டிட்டு இருப்பான். அப்ப தெரியாம அவன் காலில் அவனே போட்டுக்குவான். பிலிப் அண்ட் மேகி 2 பேரும் சேர்ந்து அவனை ட்ரீட் பண்ணுவாங்க. பிலிப்க்கு மேகியை ரொம்பவே பிடிச்சு போயிடும். அவன் என்ன நினைப்பான்னா, நம்ம டாமை நல்லா பார்த்துக்கணும், அண்ணா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாதான் தங்கச்சி கூட நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறான். பட் ஸ்டில் டாம்க்கும் பிலிப்க்கும் அவ்வளோ செட் ஆகாம தான் இருக்கு. ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் மேகி திரும்பவும் அண்ணனை பார்க்க ஸ்கூலுக்கு வரா. வந்து ஒரு சில பேட் நியூஸை சொல்றா. என்னன்னா, கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்கல்ல, அதுல அவங்க அப்பா தோத்துட்டதாகவும் அதனால ஃபேமிலி ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருக்கிறதாகவும் இன்ஃபார்ம் பண்ணுவா. ஆல்மோஸ்ட் அவங்க பேங்க்ரப்ட் ஆகிற சுச்சுவேஷன்ல இருப்பாங்க. இதை கேட்டு அவங்க அப்பா குதிரையில வந்துட்டு இருக்கும் போது கீழே விழுந்து ரொம்பவே உடம்பு முடியாம இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க ஓன் பண்ணிட்டு இருந்த அந்த மில்லும் அவங்க கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுவா. டாம் அவன் வீட்டுக்கு போய் பாக்குறப்போ வீட்டோட சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கும். வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் செல் பண்ற அளவுக்கு போயிடுவாங்க. இப்போ ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லா டாம் ஷோல்டர்ஸ்க்கு வந்துடுது. இப்போ ஃபைனலா அவன் என்ன பண்றான்னா, தான் அங்கிள் ஒரு ஷிப்பிங் கம்பெனி வச்சிருக்காங்க, கெஸ்ட் அண்ட் கோன்னு, அதுல போய் வேலைக்கு சேர்ந்துடுறான். அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றான், அவங்க வாங்கின கடனை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பை த சைடு அவங்களுடைய அப்பாவும் ரெக்கவர் ஆகுறாரு. துளி வர பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேகம் அவங்களோட மில்லையே விலைக்கு வாங்கிடுறாரு. பை த சைட் துளிவர் வந்துட்டு ரெக்கவர் ஆன உடனே தான் ஓனரா இருந்த அந்த மில்லிலேயே ஒரு எம்ப்ளாயியா போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அது அவருக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. பட் அவருக்கு வேற வழி இல்லை. ஃபேமிலி இந்த சூழ்நிலை இருக்கும் போது கண்டிப்பா நம்ம வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு அவர் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. டாமுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் பாப் அவங்க வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு மணி கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம மேகிக்கு கொஞ்சம் புக்ஸ் கொடுத்து நீ ரீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். மேகி வந்து அந்த புக்கை ரீட் பண்ணிட்டு அப்படிதான் அவளோட டேஸ் வந்து போகும். அவளோட பிஹேவியரே மாறிடுது. ரொம்ப சைலண்டா ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் பண்றா. இப்படியே சில நாட்கள் போகுது, மாதங்கள் போகுது. ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்ப பிலிப்பை மீட் பண்றா. 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பிலிப்க்கு மேகி ரொம்பவே பிடிச்சிருது. மேகியை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். மேகிக்கும் பிலிப்பை பிடிக்குது. பட் ஸ்டில் அவள் வந்து தயங்குவா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. தான் ஃபேமிலி இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் பிலிப்புடைய அப்பா தான். ஸோ இப்படி இருக்கும் போது டாமா அவங்க அப்பாவும் எப்படி இதை ஏற்றுப்பாங்க அப்படின்னு அவள் கொஞ்சம் தயங்குறா. இவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிற விஷயம் டாம்க்கு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே அவன் ரொம்ப கோவப்படுறான். நீ யாரை வந்து லவ் பண்ற, அவங்க ஃபேமிலி தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறான். இனிமேல் நீ அவனை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு மேகி கிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிறான். அதோட மேகியும் பிலிப்பை மீட் பண்றதையும் பேசுறதையும் நிறுத்திக்கிறான். டாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிறான். தன்னுடைய ஃப்ரெண்ட் பாப் கூட சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்றான். 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஃபேமிலியுடைய கடன் எல்லாத்தையும் டாம் அடைக்கிறான். ஸோ அவங்க அப்பா டொலிவருக்கு ரொம்பவே சந்தோஷம் அண்ட் பெருமை கூட, தான் பையன் கடன் எல்லாம் அடைச்சிட்டான் அப்படின்னு.
டொலிவர் வந்துட்டு வேக்கமை மீட் பண்ணி, நான் இனிமேல் உன்னுடைய மில்ல வேலை செய்ய மாட்டேன், ஏன் பையன் பாரு கடன் எல்லாம் அடைச்சிட்டான், அவன் சீக்கிரமா இந்த மில்ல கூட எங்களுக்கு திரும்பவும் சொந்தமாக்கிக்குவான் அப்படின்னு அவரை பயங்கரமா திட்டிட்டு அவருடைய இத்தனை நாள் அடக்கி வச்சிருந்த கோவம் எல்லாம் வெளியே வருது. அப்போ வேக்கமை வந்து இவர் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு, நல்லா அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு டலிவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போகுது. தன் சாகும் தருவாயில இருக்கும் போது டாம் கிட்ட, நீ எப்படியாவது அந்த மில்ல திரும்ப விலைக்கு வாங்கிடணும் அப்படின்னு ப்ராமிஸ் வாங்கிட்டு டலிவர் இறந்தும் போயிடுறாரு. டாம் தன்னுடைய ஃப்ரெண்ட் பாபுடைய வீட்டில் போய் தங்குறான். மேகி ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆயிடுறா. இப்படியே வருடங்கள் உருண்டோடி போகுது. மேகிக்கும் ஃபிலிப்க்கும் சுத்தமாக கான்டாக்டே இல்லாமல் இருக்கு. ஒரு நாள் மேகி தன்னுடைய கசினான லூசியை மீட் பண்ண அவங்க வீட்டுக்கு போறா. லூசி ஸ்டீஃபன் கெஸ்ட் அப்படின்னு ஒரு யங் மேன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கா. இந்த ஸ்டீஃபன் யாருன்னா அந்த கெஸ்ட் அண்ட் கோடைய ஓனர். ஸ்டீஃபனுக்கு மேகியை பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன், மேகி அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இப்போ ஃபிலிப்பும் ஸ்டீஃபனுடைய ஃப்ரெண்ட் தான். ஸோ ஃபிலிப்பும் இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. இவங்க 4 பேர், லூசி, மேகி, ஃபிலிப், ஸ்டீஃபன், இவங்க 4 பேரும் அவங்களுடைய வெக்கேஷன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஃபிலிப் வந்து எப்படியாவது மேகியை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. தான் அப்பா கிட்ட போயிட்டு அந்த மில்லை திரும்ப டாம்கே நீங்கள் வித்துடுங்க அப்படின்னு சொல்லி அவரையும் கன்வின்ஸ் பண்ணுறாரு. அவங்க அப்பா அதாவது மிஸ்டர் வேக்கமும் அந்த மில்லை திரும்ப டாம்கே கொடுக்கறதுக்கு ஓகேயும் சொல்லிடுறாரு. பட் டாம் இன்னும் அவனோட ஸ்டாண்ட்ல தான் இருக்கான். ஃபிலிப் கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது அப்படின்னு நினைச்சு. இப்போ ஃபிலிப் கூட இங்க பேசுறது தெரிஞ்சா அண்ணா என்ன நினைப்பா அப்படிங்கிற ஒரு பயமும் மேகிக்கு இருக்கு. இப்போ ஸ்டீஃபன் அடிக்கடி லூசி வீட்டுக்கு வராரு. லூசியை பார்க்கறதுக்கு இல்லை, மேகியை பார்க்கறதுக்கு. ஸ்டீஃபனுக்கு மேகியை ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியாவது மேகியை கன்வின்ஸ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவளை இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறாரு. மேகிக்கும் ஸ்டீஃபனை பிடிச்சிருக்கதா செய்யுது. ஸ்டீஃபன் காட்டுற அஃபெக்ஷன், அந்த கேர் எல்லாமே அவளுக்கு பிடிக்குது. பட் லூசி என்ன நினைப்பா, அவங்க ஆன்டி எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொசைட்டிக்காக தன்னுடைய ஆசைகளை வந்து அவ வெளிக்காட்டுல அவளுக்குள்ளேயே வச்சுக்கிறா. மேகிக்கு ஸ்டீஃபன் மேல ஒரு அட்ராக்ஷன் தான் இருக்கு. பட் லவ்னு பார்த்தா அது ஃபிலிப் மேலதான் இருக்கு. ஆனா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஃபேமிலி ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா, அதனால அவர் 2 பேர்கிட்ட இருந்துமே விலகி தான் இருக்கா. ஃபிலிப்க்கு மேகி மேல ஒரு சஸ்பீஷியஸான எண்ணம் வருது. ஒரு வேளை ஸ்டீஃபனை வந்து லவ் பண்ணுவாளோ, ஸ்டீஃபனை கல்யாணம் பண்ணிப்பாளோ அப்படின்னு இவனுக்கு தோண ஆரம்பிக்குது. எல்லாரும் ஒரு நாள் கெஸ்ட் ஹவுஸ்ல மீட் பண்ணும்போது ஸ்டீஃபன் மேகியோட கையில கிஸ் பண்ணிடுறான். மேகிக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆயிட்டு அந்த இடத்த விட்டு அவ வெளியே போயிடுறா. மேகி தான் ஆன்டி வீட்டுல தங்கி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டீஃபன் அவளை வந்து மீட் பண்ணி அவளை கன்சோல் பண்ணி கன்வின்ஸ் பண்றான், இந்த மாதிரி நான் அவளை லவ் பண்றேன் அப்படின்னு. அதுக்கு மேகி சொல்றா, லூசி தான் உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றா, நடுவுல நான் வந்தா அது நல்லா இருக்காது, நான் லூசிக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்கும், அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, அதை வந்து இவனும் ஏத்துக்கிறான், ஸ்டீஃபனும் ஏத்துக்கிட்டு ஓகே நம்ம 2 பேரும் போட்டிங் போகலாம் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு ஒரு போட்டிங் போறதுக்கான சுச்சுவேஷன் ஏற்படுது. 2 பேரும் போட்டிங் போறாங்க. பட் அந்த சென்ட் டாக்ஸை விட்டு அவங்க ரொம்ப தூரம் போயிடுறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே திரும்பவும் ஸ்டீஃபன் அவளை கன்வின்ஸ் பண்றான். ஆல்மோஸ்ட் நம்ம வெளியே வந்துட்டோம், அப்படியே நம்ம எல்லோப் ஆயிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேரும் மட் போர்ட் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிடுறாங்க. அங்கே போன உடனே மேகிக்கு லூசியை பற்றிய தாட்ஸ் அண்ட் அவங்க ஆன்டி சொசைட்டி பற்றி தாட்ஸ்லாம் நிறைய வருது. ஸ்டீஃபனை அங்கேயே விட்டுட்டு இவன் மட்டும் தனியாக போட்டில் திரும்பவும் சென்ட் நாக்ஸ்கே வந்துடுறா, அவங்களோட வில்லேஜ்கே வந்துடுறா. பட் இவர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 5 days ஆயிடுது. அதுக்குள்ள அங்கே இருக்க லோக்கல்ஸ்க்கு எல்லாம் இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஸ்டீஃபனும் மேகியும் ஓடி போயிட்டாங்க, அவள் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிட்டு வந்துடுவா அப்படின்னு எல்லாரும் மேகியை தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயம் லூசிக்கு தெரிஞ்சிருது. இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே, ஸ்டீஃபனும் விட்டுட்டு போயிட்டான், மேகியும் கூடவே இருந்து துரோகம் பண்ணிட்டாளேன்ட்டு நினச்சி லூசி ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுறா. மேகி சென்ட் நாக்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆன உடனே அங்கே இருக்க லோக்கல்ஸ் எல்லாம் அவளை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. ஸ்டீஃபன் தான் இவளை ரிஜெக்ட் பண்ணியிருக்கான், அதனால தான் இவ திரும்ப வந்துட்டா அப்படின்னு. இவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. தான் அண்ணன் கிட்ட போயிட்டு இதெல்லாம் சொல்லி அழறா. பட் அவங்க அண்ணன் என்ன பண்ணுறான், இவளை நம்பாமல் ரொம்ப கோவப்படுறா. யூ டிஸ்கஸ்டிங், இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டியே, இதுக்கு மேலே இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, வெளியே போ அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே சேர்க்கல. ஸோ அவங்க அம்மா மட்டும்தான் இப்போது மேகிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவும் மேகியும் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இந்த சமயத்தில் டாமுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் பாப் வந்து இவங்க 2 பேருக்கும், மேகிக்கும் அவங்களுடைய அம்மாக்கும் தங்குறதுக்கு இடம்லாம் கொடுத்து அவங்கள ஆதரிக்கிறாங்க. சென்ட் நாக்ஸை விட்டு தள்ளி பக்கத்து ஊர்ல போய் ஸ்டே பண்ணுவாங்க. அங்கேயே கவர்னர்ஸா ஜாப் வாங்கிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்துல ஸ்டீஃபன் கிட்ட இருந்து லூசிக்கு ஒரு லெட்டர் வரும். நடந்த எல்லாத்தையும் அவன் எழுதியிருப்பான், மேகி மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ லூசி மேகியை போய் மீட் பண்ணி உன் மேல எந்த தப்பும் இல்லை, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆகி 2 பேரும் சமாதானம் ஆவாங்க. இந்த சமயத்துல பிலிப் கிட்ட இருந்து மேகிக்கு ஒரு லெட்டர் வரும். ஐ ஸ்டில் லவ் யூ, உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும், உன்னோட சர்க்கம்ஸ்டன்ஸ்ல எனக்கு புரியுது அப்படின்னு எழுதியிருப்பான். ஸ்டீஃபன் கிட்ட இருந்தும் மேகிக்கு ஒரு லெட்டர் வரும். என்னன்னா மட்போர்ட்க்கு ரிட்டர்ன் ஆகிட்டதாகவும் தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டதாகவும் ஒரு லெட்டர் வரும்.
மேகிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இந்த சமயத்தில் சென்ட் மார்க்ஸில் கண்டினியூஸாக 3 days மழை வந்துட்டே இருக்கும். அதனால அங்கே இருக்க ரிவர் வந்து ரொம்பவே ஃப்ளட் ஆகிடும். மேகி எப்படியாவது தான் அண்ணனை காப்பாற்றணும்னு தனியாக போட் எடுத்து ரோ பண்ணிட்டு டாமை பார்க்க போவா. அந்த இடத்துல டாமை பார்ப்பா. மேகி பார்த்த உடனே டாம் ரொம்ப ஷாக் ஆகிடுவான். என்னை காப்பாற்றுறதுக்காக என் தங்கச்சி தனியாக இவ்வளோ தூரம் வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. போட்டில் ஏறி தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும் போது ஒரு உட்டன் மிஷினரி வந்து இவங்க போட்டை மோதி போட்டு கவிழ்ந்து 2 பேரும் இறந்துடுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் கையில் இன்னொருத்தர் படுத்துட்டு இருக்க மாதிரி அண்ணன் தங்கச்சி 2 பேரும் இறந்து கிடக்குறாங்க. 2 பேரையும் பக்கத்து பக்கத்தில் அடக்கம் பண்ணுறாங்க. இவங்களோட கிரேவை பார்க்கறதுக்கு ஃபிலிப், ஸ்டீஃபன், லூசி 3 பேரும் வந்து பார்க்குறாங்க. அவங்களோட கிரேவ் வேர்டில் என்ன எழுதியிருக்குன்னா, "In their death they were not divided" அப்படின்னு எழுதியிருக்கு. இதோட அந்த நாவல் முடியுது. தீம்ஸ்: லவ் வெர்சஸ் டியூட்டி, ஜெண்டர் அண்ட் சொசைட்டி, ஃபேமிலி பாண்ட், ஃபேட் அண்ட் நேச்சர். இதெல்லாம் தான் இந்த ஸ்டோரியோட தீம்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த இந்த டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.